பவுல் தன் சாட்சியை பகிரும் போது ஏற்பட்ட குழப்பம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் அவன் தன்னுடைய சாட்சியை அந்த இடத்துல சொல்லி, இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன், அவர் ஒருத்தர் தான் உயிர்த்தெழுந்த தேவன்னு சொல்லி அவங்களோட பேசி நிரூபிக்கும்படியான அவன் வாஞ்சியா இருக்கிறான். அதன் நிமித்தம் வருகிற பிரச்சனையை கூட அவன் பார்க்கல. அவன் ரொம்ப வாஞ்சியா அதை சொல்றான். அதுதான் அதனால என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம்ல இருந்து 23 முதல் 10 வசனம். அது இந்த ஆலோசனை சங்கத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல பவுல் தன் சாட்சியை பகிர்ந்து கொண்டான். 3ல இருந்து 5 வசனம். ஏன்னா 1, 2 நம்ம ஏற்கனவே போன பாடத்துல படிச்சோம். அதோட 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தரிலே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிரூபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கூவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்ப எப்படி அவன் இருந்தான் அப்படிங்கிறத காட்டுறான். ஏன்னா இவனை பத்தி தவறாக எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். இவன் நடந்த விதம், இப்ப இருக்கிற விதம், எப்படி வைராக்கியமா இயேசுக்காக இருக்கிறான்னு போது இவனை குறித்து யாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை. இவன் ஏதோ ஒரு எகிப்தியனோ ஒரு புறஜாதியனோ இல்ல யூத மார்க்கத்தை விட்டு போனவனா அப்படியெல்லாம் சொல்லி அவனை குறித்து பலவிதமான தவறான கருத்துகள் இருந்ததுனால அவனை கண்ட எல்லாருக்கும் கோபம் வருது. அப்ப அவன் தன்னுடைய எப்படி அவன் இருந்தான் அப்படிங்கிறத சொல்றான். பவுல் ஒரு முக்கியமான யூத ரபியாக இருந்தான்றதை விட ஒரு வைராக்கியமான யூத ரபியா இருந்தான். அவன் பழைய ஏற்பாட்டின்படி அந்த கற்பனைகள் அந்த எல்லா நியாய பிரமாணத்தை கரைச்சு குடிச்சு அதன்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது யூத மார்க்கத்தையோ யெகோவா தேவனையோ குறைச்சு பேசினாங்கன்னா சும்மா விட மாட்டான் இல்லையா? அதனாலதான் அவன் கிறிஸ்தவங்களை அவன் வெறுத்தான். அதனால் அங்கு சூழ்ந்திருந்த ஒரு சிலர் அவரை அறிந்திருக்க கூடும். ஒரு காலத்துல எப்படி வைராக்கியம் உள்ளவனா இருந்தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியாரின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டேன். அதுல ஊறி இருந்தேன் சொல்றேன். அது மட்டுமல்ல, நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரணபரிதியம் துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றான். இப்படிப்பட்ட நற்சாட்சியை பற்றி கேள்விப்பட அங்கிருந்தவர்கள் ஆவலா இருந்திருப்பார்கள் இல்லையா? நிச்சயமா, ஓஹோ அப்படியெல்லாம் நீ பண்ணியா, சரி ரொம்ப நல்லதுதான். இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமா இருக்கிறது போல அப்படின்னா அவங்களையும் பாராட்டணும். நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்க, ஆனா உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்துவுக்காக அல்ல, பிதாவை அந்த பழைய ஏற்பாட்டின் முறைகளை கடைபிடித்து அதன்படி வைராக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அவன் பாராட்டுறான். அடுத்தது 6ல இருந்து 16 வசனத்தை பார்க்கும்போது எவ்வாறு ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த ரட்சிக்கப்படுவதை பற்றி என்ன அழகா அவன் பேசுறான். ஒருவேளை நம்மள சாட்சி கொடுக்க சொன்னா தலைவலி போச்சு, வயிற்று வலி போச்சு, இல்ல வேலை கிடைச்சது, இல்ல டிரான்ஸ்பர் ஆச்சு, இப்படி அப்படி இது வாங்கினேன் அது வாங்கினேன், அதுதான் நம்மளுடைய சாட்சி. ஆனா எப்படி அவன் சாட்சி சொல்றான் பாருங்க. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்தில் இருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர் துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள்.
என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நீ நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவளத்தை நீ அறியவும், நீதிபதியை தரிசிக்கவும், அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. இதை நம்ம நல்ல விவரமா நம்ம 9ஆம் அதிகாரம் படிக்கும் போது அதை படிச்சோம். அது திருப்பி அவன் அந்த எல்லார் முன்னாலேயும் அவன் திருப்பிய தன்னுடைய சாட்சியை சொல்றான். இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய அற்புதம், நான் எப்படி இருந்தேன், என்ன ஆண்டவர் எப்படி சந்திச்சாரு, நான் அந்த கிறிஸ்தவங்களெல்லாம் அவங்கள நொறுக்கி போடணும், அவங்கள கொண்டு போடணும், அவங்கள சிதறடிக்கணும்னு சொல்லி அதுக்காக எல்லா பெர்மிஷன் எல்லாம் வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு நான் போற வழியில இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி தனக்கு அந்த பெரிய அற்புதத்தை பத்தி சொல்றான். பாத்தீங்கன்னா அதே 9ஆம் அதிகாரத்துல என்ன நடந்ததோ அதேதான் திருப்பி அவன் அழகா அவங்க கிட்ட சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு அமைதியாக கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்று நாம் பார்க்க முடியாது. அவங்கதான் நல்லா உட்கார்ந்து அழகா கேட்கிறாங்க. ஓஹோ, இவ்வளவு பெரிய காரியம் நடந்ததா? அந்த நாட்களில் ஜனங்கள் பவுலின் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சாட்சியை கேட்க ஆவலா இருந்தார்கள். முக்கியமாக அவன் கூறிய காரியங்களில் ஒன்று, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவங்க எல்லாம் நினைச்சது என்ன? நினைச்சாங்க இயேசு கிறிஸ்து மரித்து போனாரு, அவர் மோசமான ஒரு வஞ்சகரு, அதன் நிமித்தம் அவர் சிலுவையில அறையப்பட்டாரு, அவர் மரித்த பிறகு அவருடைய சீடர்கள் அவருடைய உடலை எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் போய் அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லி பொய் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என்று அவங்களுக்குள்ள அந்த பெரிய அந்த ஆழமான கருத்து இருந்து வந்தது. அப்ப அவன் சொல்றான், நான் அவரை உயிரோட பார்த்தேன், அவர் என்னோட பேசினாரு, அவருடைய ஒளியை நான் பார்த்தேன், இதுதான் அவன் சொல்றான். அப்ப அதனால அவர் உயிரோட இருக்கிறாரு. முக்கியமாக அவன் கூறிய இயேசு உயிரோடு இருக்கிறாரு. பவுல் அவருடைய சத்தத்தையும் மகிமையும் நான் கண்டேன்னு சொல்றார். அப்ப தன்னுடைய அனுபவத்தை சொல்றான். ஒரு காலத்துல சபையை நான் துன்புறுத்தினேன், இதைத்தான் பவுலும் இதைத்தான் நம்பினான். ஒரு காலத்தில் தான் துன்புறுத்திய பவுலும் இதைத்தான் நம்பினான். அவர் இல்லவே இல்ல, இவங்க சும்மா பொய் சொல்லிட்டு திரியிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் நம்பினான். ஆனா பவுலோடு இருந்த ஒரு சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தி தன் முழு வாழ்க்கையும் மாற்றி விட்டது. அப்படியே ரவுண்ட் அபவுட் டர்ன் தான் மனம் திரும்புதல்னு, அதான் நேரா போறது, அப்படியே ரவுண்ட் அபவுட் டர்ன் இல்லையா? அதுதான் மனம் திரும்புதல். தான் செய்த தவறுகளை உணர்ந்து தன்னை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். அனனியாவை பற்றி கூறும்போது அவன் வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன், யூதருக்கு மத்தியில நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் சொல்லி அனனியாவை பத்தி கூட நல்ல ஒரு சாட்சியை அவன் சொல்றான். அப்ப அனனியாவும் நம்முடைய முன்னோர்களின் தேவன் என்று இயேசுவை அறிமுகம் செய்தான். அப்ப முன்னோர்களின் தேவன் சொல்லும் போது அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே அவர் அறிவிக்கப்பட்டவர், அவர் தீர்க்க தரிசனமாய் கூறப்பட்டவர், இவர் வேற யாரும் இல்லப்பா, மேசியா என்பதை அவன் சொல்றான். அவனை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் பார்த்து நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்தான். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு எல்லாரிடமும் சுவிசேஷத்தை எடுத்து சொல்வதுதான். எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது பாருங்க. என்ன ஆண்டவர் தொட்டாரு, நான் அதை போய் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் சொல்லுவேன், நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன்.
அதனால என் என் உயிர் பெரிய பெரிய ஒரு ஒரு முக்கியம் அல்ல, நான் உயிரோடு இருப்பது முக்கியம் அல்ல, மரணமே ஆனாலும் நானு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி வைராக்கியமா இருந்தான். நிச்சயமாக பவுலை கேட்டுக்கொண்டிருந்த பலருக்கும் ஒரு புதிய கிறிஸ்தவ கூட்டத்தை பத்தி தெரிந்திருக்கும் இல்லையா? அங்க நடக்கிற சபையெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கும். அப்ப பவுலின் விசேஷித்த அழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது 17-29, பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானை இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்வதன் வஸ்திரங்களை காத்து கொண்டதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். அப்ப இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். இந்த எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார்கள். ஆனா பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்து விட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயமாய் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். எப்படி பாருங்க, அவனுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியினிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீ செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன், நீ ரோமனா, நீ உனக்கு எப்படி இந்த ரோமன், அதை நான் பின்னால சொல்றேன் எப்படி இவன் ரோமன் ஆனான்னு. ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். அதற்கு பதில், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள். சேனாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவிட்டதற்காக பயந்தான். ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் தமஸ்குவில் ஊழியம் செய்தா. பிறகு அரேபிய நாட்டுக்கு ஆண்டவரே அவனை அழைத்து கொண்டு போறாரு. ஏன்னா அந்த காலத்துல பாருங்க, பைபிள் கிடையாது இல்லையா? வெறும் பழைய ஏற்பாடு தான் இருந்தது. அவன் இயேசுவை பார்க்கல, இயேசு மரித்ததும் உயிர்த்தெழுதையும் பத்தி தெரியாது. இந்த ஒரு சின்ன கூட்டம் வந்து பெரிய என்ன மூலமா ஊழியெல்லாம் செய்யுது, இது உண்மையா அவனுக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு குழப்பம் இருந்திருக்கும் இல்லையா? ஆண்டவர் அழைச்சாலும் எப்படி ஆண்டவரே இவங்க சொல்றத நம்புறதா அவங்க சொல்றத நம்புறதா எனக்கு தெரியலையான்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, 3 வருஷத்துக்கு அவன் அரேபியா நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க வந்து நேரடியா அவனோடு கூட ஆண்டவரே ஊழியம் செய்யறாரு, ஆண்டவரே அவனுக்கு கற்பிக்கிறாரு. எவ்வளவு அழகா, எவ்வளவு இந்த மாதிரி ஒரு நிருபத்தை எல்லாம் படிக்கும் போது ரட்சிப்பை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசுடைய ரகசிய வருகையை குறித்து, இயேசுடைய 2ஆம் வருகையை குறித்து எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவே நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப இந்த ஊழியம் செய்கிறதுக்கு அவனுக்கு உந்துதல் கொடுத்ததே ஆண்டவர் தான். பவுல் திரும்ப எருசலேமுக்கு வந்த போது அந்த தலைவர்கள் எல்லாம் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நம்ம படிச்சோம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம் இல்லையா? 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். அப்ப அந்த நேரத்துல கூட பர்னபா தான் அவனுக்கு உதவி செய்யறாரு இல்லையா? ஆறுதலின் மகனான பர்னபா தான் அவனை ஏன் இந்த சபை தலைவர்கள் எல்லாம் அவனை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவனை நம்பல. ஏன்னா அவ்வளவு தூரம் அராஜகம் பண்ணியிருக்கான். அப்ப அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பர்னபா அவனுக்காக பரிந்து பேசும் வரை இந்த எதிர்ப்பு தொடர்ந்து கொண்டே இருக்குது.
பவுல் தன்னுடைய அனுபவத்தை பகிரும் போது யூதர்களுடைய பழக்க வழக்கங்களான தேவாலயத்துக்கு சென்று ஜெபிப்பதை பற்றியும் குறிப்பிட்டான். தேவன் பவுலை எருசலேமை விட்டு செல்லும்படி எச்சரித்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய உயிரை காத்து கொண்டான். ஏனென்றால் அவனை கொல்ல சில யூதர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் பவுல் தொடர்ந்து அங்கு ஊழியம் செய்ய வாஞ்சித்தான். ஏனென்றால் மனம் திரும்பின பிறகு அவன் ஒரு புதிய மனிதன். மற்றவர்களுக்கு இயேசுதான் மேசியா என்று அறிமுகப்படுத்த அவன் வாஞ்சியோடு இருந்தான். நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்று தேவன் பவுலுக்கு கட்டளையிட்டார். எதற்காக புறஜாதிகளிடையே பவுல் ஊழியம் செய்தான் என்பதை அங்கிருந்தவர்களுக்கு விளக்கி கூற பவுல் விரும்பினான். ஆனா அந்த யூதர்கள் அவனை சம்மதிக்கவில்லை. ஏதோ ஒரு குழப்பம் பண்றதுக்கு தான் வந்திருக்கான். புறஜாதிகளை பற்றி பேசவே அவர்கள் விரும்பவே இல்லை. ஒரு வார்த்தையும் பவுல் பேசாமல் இருந்திருந்தால் அவனை அவர்கள் கைது செய்திருக்க மாட்டார்கள். தனக்கு என்ன நடந்தது என்பதை பகிர்ந்து கொள்ள அவன் விரும்பினான். அது அவனுக்கு வினையாக முடிந்தது. அவனுடைய வாஞ்ச விருப்பம் அது அவனுக்கு வினையா முடிஞ்சது இல்லையா? ஏன்னா அங்க இருந்தவங்க அவனை தவறாக நினைத்து கொண்டார்கள். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக தன் ஊழியத்துக்காக தன் பாரத்தை விட்டு கொடுப்பதை பவுல் கொடுப்பதை விட பவுல் கைதாவதை விரும்பினான். எப்படியாவது அவங்களுக்கு சொல்லணும், நான் கைதானா கூட பரவாயில்லை, அப்படித்தான் அவன் நினைச்சான். அன்னைக்கு 16ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், சிறைச்சாலைக்கு போன இடத்திலும் பெரிய அற்புதம் நடந்தது இல்லையா? அந்த மாதிரி எப்படியாவது ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு அவனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றும் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட வைராக்கியமான ஊழியர்களை தான் கர்த்தர் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார். குழப்பம் மதிக்கிறதை பார்த்து சேனாபதி பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமா இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். சேனாதிபதி அந்த இடத்துல வந்துடுறான் திருப்பி இல்லையா? அப்ப அவனை சவுக்கால் அடிக்க விசாரிக்க சொன்னான். தான் தமஸ்கோவை சேர்ந்தவன் என்று ஏற்கனவே பவுல் அறிவித்திருந்தான். ஆனால் தான் ஒரு ரோம குடிமகன் என்பதை பற்றி அவன் கூறவில்லை. ரோம குடிமகனை அடிப்பது சட்டப்படி குற்றம். அந்த நாட்களில் குடியுரிமையை எவ்வாறு நிரூபித்தார்கள் என்று நமக்கு விளங்கவில்லை. இந்த நோட்ஸ் அமுதாவுக்கு அனுப்பின உடனே அமுதா உடனே அதை படிச்சுட்டு, ஆண்டி எப்படி ஆண்டி இவன் ரோமன், எப்படி அந்த பொசிஷன் இவனுக்கு வந்தது? அப்ப கமெண்ட்ரி எடுத்து பார்த்தா அதுல எங்கேயுமே இல்லை. அப்புறம் கூகுளுக்கு போய் நான் பார்த்த உடனே அவனுடைய ஊர் எந்த ஊர்? அது தமஸ்கு இல்லையா? தமஸ்கு. அதுல இருக்கிற அவனுடைய அந்த குட்டி ஊர் பேர் என்ன? குட்டி ஊர் பேர் என்ன? இஸ்ரவேலுக்குள்ளேயே இந்த ஊர் மாத்திரம் ரோம குடியரசு இருந்தது இல்லையா? இது எப்படி யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ராஜமாக்கு தெரியும், அப்புறம் பியூலாக்கு தெரியும், இந்த மாதிரி வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப வருஷம் பாண்டிச்சேரி எதுக்கு கீழே இருந்துச்சு? அப்ப அந்த மாதிரி இந்த குட்டி ஊரு ரோமருக்கு அடியில இருந்தது. அதே மாதிரி கோவாவை சொல்றாங்க. அப்படியே அதனால அந்த குடியுரிமை அவன் பிறக்கும் போதே அவனுக்கு கிடைச்சது. அவனுடைய பெற்றோர் அங்க இருந்ததுனால அவனுக்கு அது கிடைச்சது. ஆனா இந்த அங்க இருக்கிற அந்த சேனாபதியில அவனுக்கு அது கிடைக்கல இல்லையா? அராமிக் என்ற கிரேக்க மொழி பேசும் இந்த சிறிய யூத பிரச்சனையாளர் உண்மையில் ஒரு ரோமானிய குடிமகன் என்று சேனாதிபதி கேட்ட உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடாப்பா இது, இவன் ரோம குடிமகனா அப்படின்னு அவனுக்கு ஆத்திரம் வருது. இப்போ அவன் சொல்றான், நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்று சேனாபதி கூறினார். ஏன்னா கைகூலி கொடுத்து ஏதோ ஒரு கம்பளம் கொடுத்துதான் அவன் ரோம குடிமகனா மாறி இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க எல்லாம் நேர்த்தியா செய்யறாரு. திவ்யா ஜெபிக்கும் போது அதான் சொன்னா, எப்படியெல்லாம் ஆண்டவர் எங்கிருந்தெல்லாமோ எங்களை கூட்டிட்டு நான் இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணும் போது யோசிச்சு, மண்ணிவாக்கம்ன்ற ஊரே எனக்கு தெரியாது இல்லையா? வண்டலூர் தெரியும், மண்ணிவாக்கம்ன்ற ஊரே தெரியாது. அப்போ மண்ணிவாக்கத்துக்கு கொண்டு வருது.
இப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு பிரேயர் குரூப்பை கொடுத்து நம்ம ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கவும், ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கவும், அதை புரிந்து கொள்ளவும் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு யோசிக்கும் போது ஒவ்வொரு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ரோம குடிமகனா அவனை மாற்றி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அவனை எப்படி காப்பாத்தி வர்றாரு. ரோம குடிமன்னு சொன்ன உடனே ரோம குடிமகனை யாரும் அடிக்க கூடாது, ஒன்னும் செய்யக்கூடாது இல்லையா? அப்ப அவனுக்கே ஆச்சரியமாயிடுது. கிறிஸ்துவின் காரணத்துக்காக தனது ரோம குடிமேறியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பவுல் அறிந்திருந்தார். எல்லார்ட்டையும் போய் நான் ரோம குடிமகன்னு சொல்லல, எந்த சந்தர்ப்பம் வந்ததோ அன்னைக்கு அவன் சொல்றான் இல்லையா? என்னை அடிக்காதீங்கன்னு கூட சொல்லல, நான் ரோம குடிமகன் தெரியுமா, என்னை எப்படி நீங்க அடிக்கலாம் அப்படின்னு உரிமையோட கேட்கிறான். சேவகர்கள் 2 தவறுகள் செய்தார்கள். அவர்கள் பவுலை கட்டி அவரை கசையடி கொடுத்து தாக்க திட்டமிட்டனர். அவனை கொன்னு போடுறதுக்கு தான் அவங்க ரெடியா இருந்தாங்க. பவுல் ரோம குடிமகன் என்பதை அறிந்த சேனாபதியும் அவனுடைய ஆட்களும் இப்போது பவுலிடம் குறிப்பாக இரக்கம் காட்டினார்கள் என்பதை சந்தேகம் இல்லை. தேவன் தனது ஊழியக்காரனை பாதுகாக்க பேரரசின் பெரும் சக்தியை பயன்படுத்தினார். யாரு பேரரசரு? இயேசு கிறிஸ்து. அவர் எப்படியோ அவனை பாதுகாத்தார். இறுதியில் பவுலை ரோமாபுரிக்கு அழைத்து சென்றார். எருசலேமின் பவுலின் முழு நேரமும் கடுமையான மற்றும் தவறுதலான புரிதல்களால் நிரப்பப்பட்டதாக இருந்தது. ஆனால் அவன் தொடர்ந்து தன் ஊழியத்தை செய்தான். ஒருவேளை பவுலின் நண்பர்கள் அவனை எச்சரித்திருக்கலாம், போகாதப்பா போகாத. ஆனால் தேவனுக்கு பவுலை பற்றி ஒரு நோக்கம் இருந்தது. பவுல் திரும்ப 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 சாட்சியை பகிர்ந்து கொண்டே இருந்தான். சரி, அடுத்த பகுதி, அதாவது 23 1-10 நம்ம பார்க்க போகிறோம். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்ட விட்டு பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூறி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாய் ஒரு கேஸ் ஆயிடுச்சு இல்லையா? அந்த கேஸ் எப்படியாவது யார் தப்பிதம் செய்தாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இல்ல விடுவிக்கணும், இது அது நிச்சயம் பண்ணியே ஆகணும். இட் ஹாஸ் டு பி கம்ப்ளீட்டட். அந்த கேஸ் முடியணும். அதனால என்ன ஆகுது, ஆலோசனை சங்கம் கூட்டுறாங்க. அப்ப பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரை, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நான் நன்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்ப இந்த நல்மனசாட்சின்னு சொல்றதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப உடனே என்ன சொல்றான், பிரதான ஆசாரியன் ஆகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி என் வாயிலே அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். இப்ப இதுக்கும் ஒரு வசனம் இருக்கு, அதை பின்னால காட்டுறேன். சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் இனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு கூறின்னு சொன்னார். அப்ப நம்ம என்ன பேசணும், எப்படி நம்ம இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து என்ன எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறது ஆண்டவர் அவனுக்கு சரியான ஒரு காரியத்தை காட்டுறாரு பாருங்க. அங்க சதுசேயர் இருக்காங்க, பரிசேயர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ரெண்டு பிரிவினை அது. அப்ப அவங்கள சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். இப்படி அவன் சொன்ன போது அந்த போக்கஸ் எப்படி போகுது, பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இவ்வளவு நேரம் அவங்க பவுலதான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த கூட்டமே 2ஆ பிரிஞ்சிச்சு. போக்கஸ் வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும்
தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ இரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கியும் காணேன் கொள்ளுகிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேத பாலகர்கள் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கியும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினதுண்டானால் நான் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீரிண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டை கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். இந்த நேரத்திலும் ஆண்டவர் அற்புதமா அவனை விடுவிக்கிறார். இல்லாட்டி அவனை கொண்டு போட்டிருப்பாங்க இல்லையா? சரி, பவுல் ஒரு ரோம குடிபுகன் என்பதை அவர்கள் கண்டுபிடித்ததால் ரோம சேனாபதிக்கு இப்போது 2 பிரச்சனைகளை தீர்க்கணும். ஒண்ணு ரோம குடிமகனுக்காக அவனுக்கு ஒரு சில உரிமை இருந்தது என்பதால் அவன் மீது இருந்த அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எந்த ஒரு கேஸ்லயும் பாருங்க, முதலாவது இவன் என்னென்ன தப்பு செய்தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது இவங்கிட்ட கேட்பாங்க, நீ என்னென்ன தப்பு செய்த, எப்படி நீ தப்பித்துக் கொள்ள முடியும், உங்ககிட்ட என்ன ஆர்குமெண்ட் இருக்குது. அப்படி 2 பக்கமும் அவங்க அந்த கேஸை எடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிதான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதனால இரண்டாவதாக அவன் தனது சொந்த உரிமைகளுக்கான தனது அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டுகளை, எனக்கு உரிமை இருக்கு, நான் செய்தது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல நிரூபிக்க என்னால முடியும். போய் 2 காரியங்களுக்காக அவங்க என்ன செய்தாங்க, ஒரு ஆலோசனை சங்கத்தை திருப்பி கூட்டினாங்க. ஏதோ ஒரு தவறை செய்திருக்க கூடும், அதனால்தான் அங்கிருந்த அநேகர் அவனை எதிர்த்திருக்க கூடும். ஆனால் ஒருவருக்கும் பவுல் என்ன குறிப்பிட்ட தவறு செய்தான்னு தெரியாது. அப்படித்தான் சில நேரத்துல நடக்கும்ல, குழப்பம் வரும்போது யார் தப்பு செய்தான், என்ன தப்பு செய்தான், எல்லாம் ஓஹோன்னு கத்துவாங்க. ஆனா ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியாது. அப்படித்தான் அங்க நடந்தது. அதனால் பவுலின் சொந்த ஜனங்களாகிய யூதர்களே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக சேனாபதி ஒரு ஆலோசனை சங்கத்தை கூட்டினான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கூட அவங்க ஆலோசனை சங்கத்தை கூட்டித்தான் அவங்க நியாயம் விசாரித்தார்கள் இல்லையா? அப்ப அந்த அந்த உரிமை அவங்களுக்கு இருந்தது. ரோமர் தாங்களாகவே இவங்களை தண்டிக்க முடியாது. அதனால இந்த பிரதான ஆசாரியன் 70 அல்லது 70 பேர் இருக்கிற ஒரு ஆலோசனை சங்கத்தை கூட்டணும். இதற்கு பிரதான ஆசாரியன் தான் தலைமை தாங்குவார். புனிதமான யூத சட்டத்தை தேசத்தின் விவகாரங்களுக்காக விளக்குவதும் செயல்படுத்துவதும் அந்த சட்டத்தை மீறுபவர்களை விசாரணை செய்வதும் இந்த சங்கத்தின் முக்கிய பொறுப்புகளாகும். குற்றம் செய்தவர்களுக்கு தகுதியான இடத்தில் மரண தண்டனை விதிக்க ரோம அரசாங்க சங்கத்துக்கு அனுமதி அளித்திருந்தது. அப்ப ரோம அரசாங்கம் இந்த ஆலோசனை சங்கத்துக்கு அந்த அனுமதி அளித்திருந்தது. அவங்களால முடியும் இல்லையா, மரண தண்டனையை கூட கொடுக்க முடியும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில இருந்தார்கள். ஏரோதோ பிலாட்டோவோ அவரை சிலுவையில அறையில, அவர்களுடைய சொந்த ஜனமாகிய அந்த யூதர்களே பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் தப்பா அவர் மேல குற்றம் கண்டுபிடிச்சு சிலுவையில அறையும் சொன்னதுனால அவங்களே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் இவங்கதான் அவங்க இவர் செய்தது என்னன்றதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? சேனாதிபதியும் அவனுடைய காவலர்களும் பவுலை சபை அறைக்குள் அழைத்து நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தனர். ஆலோசனை சங்கத்தில் இருந்த யூதர்கள் பவுலை எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை அறிந்த சேனாபதி பவுலை அங்கிருந்த யூதர்களால் கொல்லப்படாமல் பாதுகாப்பதற்காகவே அங்கே இருந்தான். ஐயோ, இவனை கொன்னு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு காவலாளியா அங்க இருக்கான். எந்த ஒரு ரோம காவலாளியும் ஒரு கைதியை இழக்க முடியாது. அவ்வாறு இழந்தால் அதன் மூலம் தனது சொந்த உயிரை அவன் இழக்க முடியும். அந்த 16 அதிகாரத்துல கூட நம்ம பாக்குறோம், அந்த ஜெயிலரு யாராவது ஓடி போயிட்டாங்கன்னா அவனுக்கு அந்த மரண தண்டனை, அல்லாட்டி வேற என்ன தண்டனையோ. அதனால அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான். சங்கத்தில் இருந்தவர்களை பார்த்து சவுல் சகோதரரே என்று அழைத்தான். பாருங்க, அந்த சகோதரரேன்னு அழைத்த போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? இந்த அழைப்பை அவர்கள் விரும்புவார்கள் என்று அவனுக்கு தெரியும். நான் நல்மனசாட்சியோடே
தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன், முதல் வசனம் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகத்தில் ஐ ஹவ் லிவ்ட் இன் ஆல் குட் கான்ஷியன்ஸ் பிஃபோர் காட் அன்டில் திஸ் டே. நான் ஒரு தப்பு செய்யலப்பா, நான் மனசாட்சியின்படி நான் நடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதன் அர்த்தம், இதுவரை ஒரு நல்ல யூத மகனாக நான் வாழ்ந்து வந்தேன், ஒரு நாளும் கற்பனைகளை கை கொள்ளாமல் இருந்ததில்லை என்பதே. யூதர்கள் அவனை குற்றம் கண்டுபிடித்தாலும் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் அவன் செய்யவில்லை. மனசாட்சி தான் என்னது என்பது பவுலின் விருப்பமான ஒரு வார்த்தை. நம்ம நிறைய அந்த நிரூபங்களை படிக்கும் போது 21 இடத்துல இந்த மனசாட்சியை பத்தி எழுதுறாரு பவுல். இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 2 இடத்துல எழுதியிருக்காரு. அப்ப இந்த வார்த்தைக்கு அறிந்து கொள்வது, ஒன்றாக அறிவது, டு நோ வித் நோ டுகெதர். அப்ப மனசாட்சினா என்னது? நமக்குள்ளான இருக்கிற நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜ் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. இது தப்பு, இது தப்பு, சரி என்று சொல்ல ஒரு நியாயாதிபதி, அதுதான் மனசாட்சி இல்லையா? அப்ப ஒரு காலத்தில் பவுல் சபையை துன்புறுத்தினான், அப்பாவி மக்களை கூட விரட்டினான். அதனால் அவன் எவ்வாறு நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று கூற முடியும்? அவன் தனக்குள் இருந்த ஒளியின்படி வாழ்ந்தான். அதனால் நல் மனசாட்சிக்கு அதுதான் தேவை. தான் ஒரு கிறிஸ்தவனாக மாறின பிறகு தேவனுடைய மகிமையின் பிரகாசமான ஒளி அவனுடைய இருதயத்தில் பிரகாசித்தது. 2 கொரிந்தியர் 4:6. அதற்கு பின் பவுல் காரியங்களை வித்தியாசமாக பார்த்தான். சொல்றான் 1 தீமோத்தேயு 1:5 பாவிகளில் பிரதான பாவி நான் தான், நான் ரொம்ப நல்லவன் இல்லை, தவறு செய்திருந்தேன். அப்ப அவன் செய்த தவறை அவன் உணர்கிறான். அவன் மனசாட்சியோட தான் நடந்தான். பவுல் மனசாட்சியை பற்றி பேசினதை கேட்ட பிரதான ஆசாரியன் ஆகிய அனனியா, இவன் இந்த அனனியா 4:6 கூறப்பட்ட அனனியா இல்ல, அவனுக்கு சமீபமா இருந்தவர்களை இவன் வாயில அடிங்கள், எப்படிப்பா நீ இந்த மாதிரி சொல்லுவ, மனசாட்சியின்படி நான் நடந்தேன் அப்படின்னு. அதுதான் இயேசு இப்படித்தான் அடிக்கப்பட்டார் இல்லையா? வாயில அடிங்கன்னு சொல்றாங்க. ஒரு காலத்தில் இது நிச்சயமாக சட்ட விரோதமானது. இது நிச்சயமாக சட்ட விரோதமானது மற்றும் மனிதாபமானது மற்றது. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக பவுல் எதிலும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டின்படி பிரதான ஆசாரியன் இரக்கமும் நேர்மையும் காட்ட வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. அதுதான் அவன் சொல்றான் இல்லையா? இவன் வாயில் அடிங்கள் என்று பிரதான ஆசாரியன் கூறியதற்கு பவுல் கோபப்படுவது நியாயம்தான். தான் பேசியதற்கு பவுல் மன்னிப்பு கேட்கவும் இல்லை. அவன் பிரதான ஆசாரியின் பதவியை பற்றி விளக்கம் அளித்தான். ஏன்னா இந்த அனனியா பெரிய ஒரு ஊழல்வாதியாம். மற்ற ஆசாரிகளிடமிருந்து தசம பாகத்தை அவன் திருடுவானா, தனது அதிகாரத்தை அதிகரிக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வான். அதனால இந்த பிரதான ஆசாரியனை பத்தி அவனுக்கு தெரியும். இஸ்ரவேலின் நலனை காட்டிலும் ரோம அரசின் தயவில் அதிக அக்கறை கொண்ட மிருகத்தனமான மனிதராக அவன் அறியப்பட்டான். அதனாலதான் பிரதான ஆசாரியனை வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று அழைத்து அவரை ஒரு வஞ்சனையாளர், ஹிப்போக்ரேட் என்று கூறினார். பவுல் தீர்க்க தரிசனமாக பேசினான்னு சொல்றாங்க. ஏன்னா உண்மையில் இந்த பொல்லாதவனை தேவன் அடித்தார். கிபி 66 யூதர்கள் ரோமருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த போது ரோம அரசாங்கத்தின் மீது அவருக்கு இருந்த அனுதாபத்தின் காரணமாக அனனியா தனது உயிருக்காக ஓட வேண்டி இருந்தது. இது இனிமே நடக்க போற அவன் அன்னைக்கு சொல்றான். அவன் தீர்க்க தரிசனமா சொல்றான். வசனம் 5 கூறப்பட்டுள்ள பவுலின் பதில் பலவிதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பவுலுக்கு இந்த பிரதான ஆசாரியன் யார் என்பது தெரியவில்லை என்று ஒரு சிலர் கருதுகிறார். ஒருத்தரும் பிரதான ஆசாரியனுக்கு விரோதமா பேச மாட்டாங்க. ஆனா இவன் தைரியமா பேசலாம். இப்படிப்பட்ட மனிதனா இந்த பிரதான ஆசாரியன் என்ற பரிசுத்த கேலி வார்த்தையாக கூட இருந்திருக்கலாம். இது ஒரு முறைசாரா கூட்டமாக, ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்கா இருந்ததுனால அந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாரம்பரிய ஆடைகளை போட்டிருக்க மாட்டான், அல்லது வழக்கமான உட்கார இடத்துல இருந்திருக்க மாட்டான். இதனால கூட இவன் இப்படி பேசி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் பல வருடங்களாக பவுல் யூத மத சடங்களை விட்டு விலகி இருந்தான். அதனால கூட இவனை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பவுல் யாத்திரையாகவும் 22-28 வசனத்தை குறிப்பிடுவதால்
அனனியா ஒரு பிரதான ஆசாரியன் என்பதை அறிந்திருக்க மாட்டான். பவுல் சங்கத்துக்கு மதிப்பளித்தான், ஆனால் அனனியாவுக்கு அல்ல. பவுல் தனது தனிப்பட்ட அணுகுமுறையில் தோல்வி அடைந்திருந்தால் கோட்பாட்டு அணுகுமுறையை பயன்படுத்தினான். அதாவது அங்கிருந்த ஒரு சிலர் சதுசேயர் என்பதை புரிந்து கொண்டு உயிர்த்தெழுதலை பற்றி பேச ஆரம்பித்தான். ஏனென்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதலையும் தேவதூதர்களின் சேவையும் நம்புவதில்லை. பயங்கரமான குழப்பம் நடக்குது. இவன் வாயில அடின்னு சொல்றான், இவன் அதுக்கப்புறத்த வெள்ளையடிக்கப்பட்ட சோர்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு பெரிய குழப்பம் இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறார். என்ன ஐடியா? அதனால் உயிர்த்தெழுதலை நம்பும் பரிசேயர்களுக்கும் இடையே எப்போதும் வாக்குவாதம். 2 பிரிவினர் இருந்தாங்க யூதர்களுக்குள்ள, பரிசேயர்கள், சதுசேயர்கள். இந்த பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினாங்க, தேவதூதர்களை நம்பினாங்க. சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பல, அவங்க தேவதூதர்களுடைய ஊழியத்தையும் நம்பல. அப்ப இவங்களுக்குள்ள அந்த பிரிவினை இருந்தது. அப்ப எனவே உயிர்த்தெழுதலை பற்றி நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன், மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. எப்படி பாருங்க, போக்கஸ் வாஸ் ஆன் பவுல் இல்லையா? பவுல் தான் குற்றவாளி, அவனை நின்று எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அதுக்கு இடையில ஒரு பெரிய குழப்பம் 2 பேரும் ஒரே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட்டம் 2ஆக பிரிந்தது. சங்கத்தில் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதப்பாரர்கள் சிலர் எழுந்து, இந்த மனுஷனுடைய பொல்லாங்கியும் காணும், ஒரு பொல்லாங்கியும் காணும். பாருங்க எப்படி ஃபேவரபிளா பேசுறாங்க. ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவருடன் பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். இவனுக்காக பரிந்து பேச ஆட்களை ஆண்டவர் அனுப்புறார். எப்படி அற்புதமான ஆண்டவர் பாருங்க. எந்த நேரத்திலயும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்குறாரு, வார்த்தை கொடுக்குறாரு. எப்படி இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லி வழியை காட்டுறாரு. இதுதான் ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம் இல்லையா? தேவன் எவ்வாறு பவுலுக்கு ஆதரவா இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பவுல் எதற்காக இந்த அணுகுமுறையை எடுக்க வேண்டும்? பிரதான ஆசாரியனுடன் தேவையற்ற மோதலுக்கு பிறகு சங்கத்தின் முன் நியாயமான விசாரணை நடைபெறாது என்பதை பவுல் உணர்ந்தான். பெரிய பிரச்சனை இது. பிரதான ஆசாரியனே நான் திட்டேன், அதனால என்ன சும்மா விட மாட்டாங்க. விசாரணை தொடர்ந்தால் பவுல் ஒரு தூஷணக்காரன், பிளாஸ்போமர் என்று தீர்மானிக்கப்பட்டு அவன் கல்லெறிந்து கொல்லப்படக்கூடும் இல்லையா? பவுல் எதை வலியுறுத்தினான்? பொதுவான உயிர்த்தெழுதலை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தான் அவன் வலியுறுத்தினான். அவனுக்கு ஒரு வாய்ப்பளித்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சுவிசேஷத்தை பற்றி எல்லாரோடும் பகிர்ந்திருப்பான். அதுதான் அவனுடைய உந்துதல் இல்லையா? அவனுக்கு இருந்த ஒரு வேகம். அங்கு மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். எப்படி ஆண்டவர் தப்பிச்சாரு பாத்தீங்களா? இவ்வாறு இந்த முறையில் பவுலை தேவன் பாதுகாத்தார். சரி, கடைசியா ரெண்டு போட்டிருக்கேன். இந்த வேத பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? ஏதாவது கற்றுக்கொண்டோமா? இல்ல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவ பற்றி கொண்டு அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் தலையாய கடமை. வெரி குட். அப்புறம் இன்னொன்னு, பவுலுக்கு இந்த இந்த காரியங்கள் எப்படி நிறைவேற்றினா, இந்த ஏசாயால 26வது அதிகாரத்துல 8வது வசனம் பின்பகுதியில ஏசாயா அவனுடைய மன வாஞ்சையை சொல்றான். அதாவது உமது நாமமும் உண்மை பற்றிய நினைவும் என் வாஞ்சையா இருக்குன்னு சொல்றான். அந்த வாஞ்சையை பவுலும் என்ன பண்றான், அது ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க பண்ணும்படியா ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால, அதே 26வது ஏசாயா 3வது அதிகாரத்துல உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடன் உண்மையே நம்பியிருக்க முடியா,
நீர் அவனை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வீர் என்ற வேத வசனம் வந்து பவுலுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. நம்ம வாழ்க்கையில அது நிறைவேறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்படும். வெரி குட், வெரி குட். வேற ஆண்டாள் என்ன நீங்க கற்றுக்கொண்டு